உங்கள் மேலே அவர் பார்வை இருக்குது அப்படின்றத எந்த காலகட்டத்தில் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க? அவர் வந்து குஷ்புன்ற பேர்ல லெட்டர் எழுதுவார் எனக்கு. ஆமா, பாட்டு சொல்லி கொடுக்க வருவார் சார். அந்த ஃபோக் சாங் அவர்கிட்ட கத்துக்கும் போது பாத்தீங்கன்னா ரொம்ப அக்கறையோட சொல்லி தருவார். எல்லாம் ஓகே. எந்த ஃபர்ஸ்ட் எனக்கு சந்தேகம் வரல. ஏன்னா எனக்கு பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவார், நான் காலேஜ்ல படிக்கும் போது இந்த அப்போ ரொம்ப கியூட்டா இருப்பேன் நான். அந்த தேங்க்யூ ஸோ மச். அப்போ ரொம்ப அந்த வயசுன்னு ஒன்று இருக்குல்ல சார், ரொம்ப கியூட்டு. அப்போ காலேஜ்லேயே நைட்டிங்கேர்ள் தான், கனவு கண்ணின்னு தான் பேர் எனக்கு. அப்போது என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த பக்கத்தில் பிரசிடென்சி காலேஜ், எங்கள் காலேஜ், அப்புறம் வந்து எல்லா காலேஜ் அந்த இந்த எங்கிருந்தெல்லாம் வருவாங்கன்னா என்னமோ அந்த தண்டையார் என்னமோ காலேஜ்லாம் சொல்லுவாங்க. அந்த காலேஜ்ல இருந்தெல்லாம் பசங்க வந்து அங்கே நிற்பாங்க. எங்கள் ப்ரொஃபஸர் என்ன திட்டுவாங்க. நான் ஒரு நாள் அழுதுட்டேன், மேம் அவங்க வந்ததுக்கு நான் என்ன பண்ணட்டும், எனக்கு யாருன்னே தெரியாது அப்படின்லாம். அப்போது அந்த பஸ்ஸில், நான் போகிற பஸ்ஸில் தண்டையார்பேட்டில் எங்கள் ஆண்டி வீட்டில் தங்கியிருந்தேன். அதில் போகிறதுல பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸ்லாம் தொங்கிட்டு வருவாங்க. நான் எந்த டயத்துக்கு போகிறேனோ அப்போ தான் போகிறேன். கனவு கன்னியா இருந்திருக்கீங்க. ஆமா. அப்ப என்னாச்சு, ஒரு காலகட்டத்துல ஒரு பாட்டு சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிடல, இவருக்கு தான் உரிமை இருக்குன்ற மாதிரி அவங்க கிட்ட இருந்தெல்லாம் என்ன காப்பாத்துறாராம். பஸ் பின்னாடியே பைக்ல வருவாரு. வந்துட்டு எந்த பசங்களும் எதுவும் பண்ணிடக்கூடாதுன்ற. ஏன் சார் நீங்க வர்றீங்க அப்படின்னு கேட்டா, இல்ல எத்தனை பசங்க பாருங்க பாவம் ரொம்ப நெருக்குவாங்க சார். ஐயோ